சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தாராம். இரவெல்லாம் ஜெபித்து அதிகாலையில தன் சீஷர்களை வர வைத்து அவர்கள் நடுவில் இருந்து 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்துல இருட்டோட எழுந்து ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனார். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணும்? அவருக்கு ரொம்ப தேவை இருந்துச்சோ? தேவைக்காக ஜெபிக்க போனாரா அப்படின்னு நாம் நினைக்கலாம். இல்ல, அவர் தேவைக்காக ஜெபிக்க போகவில்லை. உறவு நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக ஜெபிக்க போனார். பிதாவின் மேல் அவருக்கு இருந்த அன்பின் நிமித்தமாக, பிதாவோடு நேர செலவழிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எவ்வளவு ஜெபிக்க போனார். அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும்படி போனார். பகலெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவர் ஊழியம் செய்தபடினால, அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமாக திரளாய் நடந்தபடினால ஜனங்கள் எப்போதும் அவரை நெருக்கி கொண்டே இருப்பாங்க, எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க, எப்போதும் பக்கத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் தனித்து இருக்கவே முடியாது. சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, தேவையில்லை ஜனங்கள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது, அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் மூலமா அவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, பிசாசினால பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது, மரித்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவ எப்பவும் ஜனங்கள் சூழ்ந்திருந்தாங்க, நெருக்கி கொண்டிருந்தாங்க. சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, தலை சாய்க்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு எப்போதும் ஆண்டவராய் இயேசுவோடு கூட ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தபடினால தனித்திருக்க அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு தனித்திருந்த நேரம் இரவு நேரம் தான். அதனாலதான் இரவுல அவர் என்ன செய்யறாரு? பிதாவின் இடத்துல பேசும்படியாக, அவர் மேல் இருந்த அன்பினால அவரோடு உறவாடுவதற்காக அவர் என்ன செய்தாரு? ஜெபிக்கும்படி போனார். இயேசு தேவையை சொல்றதுக்காக போனார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? ஆண்டவராய் இயேசு இடத்துல எதுக்கு வருகிறோம்? கோரிக்கைக்காக, தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. தேவை நிறைவேறின உடனே, அற்புதம் நடந்த உடனே, சுகம் கிடைச்ச உடனே, ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. என்றைக்காவது நினைச்சு பார்த்து, என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யறாங்க? திரும்ப நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அது போல நம்ம இருக்க கூடாது. ஜெப நேரம் என்பது நம் தேவைகளை தேவனிடத்துல சொல்லுகிற நேரம் அல்ல, தேவனுடைய அன்பினால அவரோடு கூட நேரம் செலவிடுகிற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்தை நாம் அன்பு நிமித்தமாக தேவனோடு உறவு கொள்ளும்படியாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்துவோமே ஆனா அந்த நேரம் நமக்கு இனிமையான ஒரு நேரமாக மாற ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஜெப நேரம் அனைவருக்கு ஒரு சந்தோஷமான நேரமா இருக்கிறது இல்ல, இனிமையான நேரமா இருக்கிறது இல்ல, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற மகிமை இன்னும் உணரல, அந்த சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இன்னும் அவங்க உணரல. மோசே பாருங்க, உடைய மகிமையை நான் பார்க்கணும்னு விரும்பினா, உடைய சமூகத்தை விட்டு என்னை விட்டு விளக்கிட கூடாது, சமூகம் எப்போதும் கூட இருக்கணும்னு மோசே விரும்பினார். தாவீது அதைத்தான் விரும்பினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. ஜெப நேரம் என்பது நம்முடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை சொல்ற நேரம் அல்ல, அன்பின் நிமித்தமாய் தேவனோடு உறவாடுகிற நேரம், அன்பின் நிமித்தமாய் தேவனிடத்துல நேரம் செலவிடுகிற நேரம். அப்படி நாம் நேரம் செலவிடும் போது அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி நேரம் செலவிட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.